ஓம் சாந்தி. ஜானகி தாதிஜி அவர்களுடைய வகுப்பு. யாருக்கு பணம் மற்றும் மரியாதையினுடைய பசி இல்லையோ அவர்கள்தான் சுயநலமற்ற சேவாதாரிகள். சேவாதாரி என்றால் சத்தியமான பரந்த உள்ளம் உடையவர்கள். தனியாக இருந்தாலும் அனைவருடனும் கலந்து சென்றால், அதாவது மிங்கிள் ஆனால் எந்த கஷ்டமும் இல்லை. ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கிறது என்று யாராவது சொன்னாங்கன்னா கூட எனக்கு கருணை வருது. மற்றவர்களின் விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு பெரிய உள்ள வேணும். இன்றைய நாட்கள்ல மற்றவர்களின் விஷயத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறதே கிடையாது. பெரிய விஷயத்த சிறியதாக்க முடிஞ்சாதான் புன்முறுவல் செய்ய முடியும். சிறியத பெரியதாக்காதீங்க. சிறிய விஷயத்த யோசிச்சு பெரிதாக்குறாங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்க மற்றவங்க கிட்ட எப்படி கருணை காட்டுவாங்க? அவர்களுடைய மனம் பாவம் ஒரு நிமிடம் கூட சாந்தியாக இருக்காது. உள்ளத்தில் ஒரு நிமிடம் கூட மற்றவர்களுக்காக அன்பு உதயமாகாது. மனதின் சாந்தி, உள்ளத்தின் அன்பு இருக்க வேண்டும். இதற்காக இப்படிப்பட்ட விஷயங்களை புரிஞ்சு தன் மீது முதலில் இரக்கம் காட்டுங்க. இரக்கம், கருணை, கிருபை, ஆசீர்வாதம் இவற்றை காட்டிலும் சூட்சுமமானது சகாஷ். யார்கிட்ட சுகம் இருக்குமோ அவங்க அதை கொடுக்காமல் இருக்க முடியாது. துக்கம் கொடுக்கவும் வேண்டாம், எடுக்கவும் வேண்டாம். இதைத்தான் கருணை, இரக்கம், கிருபை என்று சொல்லப்படுது. அவர்கள் நடைமுறையில மற்றவர்களுக்கு சுகம் கொடுப்பாங்க. இதற்காக தனது மனச சத்தியம், அன்பு, குஷியால சக்திசாலியாக ஆக்குங்க. தன்னைத்தானே விரும்புங்க. சிலருக்கு தன் மீது அன்பு காட்டவே நேரம் கிடையாது. அவர்கள் மற்றவங்க கிட்ட எப்படி அன்பு பாராட்டுவாங்க? அதனால முதல்ல ஒவ்வொருவரும் தன்னிடம் அன்பு காட்டணும். பரமாத்ம ஞானத்தை தாரணை செய்யறதற்கு பாபா எந்த சக்தியை கொடுத்திருக்கிறாரோ அந்த சக்தி பயனற்ற விஷயங்களை உள்ளே செல்ல விடுவதில்லை. இதில் வெளி விஷயங்கள் உள்ளே போகக்கூடாது. இது கூட தன் மீது அன்பு காட்டுறது, கருணை காட்டுறதுன்னு சொல்லப்படுது. அதிகாலையிலிருந்து இந்த விஷயம் அந்த விஷயம் என்று சொல்லிட்டு இருந்தோம்னா நாம கருணை என்ன காட்டுவோம்? எனது தர்மமே சாந்தியாக இருக்கிறது தான். சத்தியம் மற்றும் அன்பின் மூலம் அனைவருக்கும் மரியாதை மற்றும் மதிப்பு கொடுத்தா மற்றவர்களுடைய மனசுலயும் உங்கள் மீது மரியாதை ஏற்படும். முதல்ல சுய மாற்றத்தின் பதிவுகள் நன்றாக இருக்க வேண்டும். சுய மரியாதையில இருக்கிறது மற்றும் அனைவருக்கும் மரியாதை கொடுப்பதுதான் நம்முடைய வேலை. சிறியவர்களுக்கு அன்பு கொடுங்க. குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்தில் இருந்தே தாய் தந்தையின் அன்பு கிடைக்காததுனாலதான் கோபப்படுறாங்க, துக்கப்படுறாங்க. சகோதர சகோதரிகளின் அன்பு கூட கிடைக்கிறது இல்ல. அம்மா இவர்களுக்கு அதிகமான அன்பு கொடுக்கறாங்க, எனக்கு கொடுக்கறது இல்ல என்று சிறிய குழந்தைகளுக்கு கூட பொறாமை வருது. நான் உலக விஷயங்களில் இருந்து தூரமாக இருந்தாலும் கூட நடைமுறையில என்ன நடந்துட்டு இருக்கிறது என்ற உணர்வு எனக்கு ஏற்படுது. சாந்தியில இருக்கிறதுக்காக எந்த விதமான பழைய விஷயங்களின் சங்கல்பம் கூட நினைவுக்கு வரக்கூடாது. அப்ப சாந்தியின் அதிர்வலைகள் ரொம்ப சக்தி நிறைந்ததாக ஆயிடுறது. இதன் மூலம் ஒவ்வொரு அடியிலையும் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கான புத்தி கிடைச்சிடுது. அவர்களுக்கு மரியாதை உள்ளத்திலிருந்து வெளிப்படுது. யாராவது இவங்களும் இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்க என்று சொன்னா கூட அதுவும் அவமரியாதை செய்யறதுதான். யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும், செய்யட்டும். ஆனா நான் சாந்தியை, அன்பை விடமாட்டேன் என்று உறுதியாக இருக்கணும். எதிரில் உள்ளவர்கள் எதை சொன்னாலும் என்னுடைய முகம் மாறக்கூடாது என்ற உறுதி இருக்கணும். என்ன பேசுகின்றார்கள் என்று நினைக்க வேண்டாம். இதில் அனைத்தையுமே ஏற்றுக்கொள்ளுங்கள். எதையும் எதிர்பார்க்காதீங்க. நாம் யாரிடம் இருந்தாவது எதையாவது எதிர்பார்த்து அவர்கள் வேறு விதமாக செஞ்சாங்கன்னா நாம நம்முடைய சுய மரியாதையில இருக்க முடியாது. சுய மரியாதையில் இருப்பதற்கு நல்ல நல்ல சாதனங்கள் உள்ளன. அவற்றை பயன்படுத்தணும். மகிழ்ச்சி என்ற டானிக் கிடைக்கிறது. இது மிகவும் சூக்ஷ்மமானது. நான் என்னுடைய இருக்கையில் அமர்ந்திருக்க வேண்டும். அதாவது என்னுடைய ஆசனத்துல நான் அமர்ந்திருக்கணும். ஒரு பொழுதுமே
நிலை குலைஞ்சிடக்கூடாது. சிறிதளவு கூட என் முகத்துல மாற்றம் வரக்கூடாது. இன்றைய நாட்கள்ல பாருங்க, பொறாமைக்கு வசமாகி சுகமாக இருப்பவர்களை பார்க்கும்போது சகித்து கொள்ள முடியறதில்ல. துக்கமானவர்களுக்கு உதவி செய்யறதும் இல்ல. முழு உலகத்திலிருந்தும் துக்கம், அசாந்தி, ஹிம்சை நீங்கிவிடும்படியாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும். நாம் அடைந்த சுகத்தின் அதிர்வலைகள் அனைவருக்கும் போய் சேரணும். புத்தி எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கணும். எந்த விதமான புகழின் பசியும் இருக்கக்கூடாது. மரியாதை கிடைக்கணும், பணம் வேணும் என்றிருப்பவர்களை சுயநலமில்லாத சேவாதாரி என்று சொல்ல முடியாது. சேவாதாரி என்றாலே உண்மையான உள்ளம், பெரிய உள்ளம் உடையவர்கள். எனக்கு கைமாறாக என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்க்கும் எண்ணம் இருக்கக்கூடாது. ஆனா குழந்தைகளே, நீங்கள் சேவை மட்டும் செய்து கொண்டே செல்லுங்கள். இறுதியில் வந்தாலும் முயற்சியில் வேகமாக செல்ல வேண்டும் என்றால் ஞானத்தினுடைய ஆழத்துல போங்க. நேரத்திற்கு மரியாதை கொடுங்க. எண்ணங்களை உயர்வாக ஆக்குங்க. நான் சந்தேஷி கிடையாது. ஆனா போக் வைக்க உட்காரும் பொழுது எனக்கு பாபா இழுப்பது போன்ற ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. பாபாவுக்கு போக் வழங்கும் போது விசேஷ கூட்டத்தில் அமர்வதற்கான வாய்ப்பு கிடைக்குது. மற்றும் பாபாவுக்கு போக் கொடுக்கும் அனுபவமும் கூட நல்லா ஏற்படுது. பாபாவுக்கும் ஈர்ப்பு இருக்கும். பாரதத்தில் சேவைகள் ஆரம்பித்த பொழுது போக் வைத்து வைத்து அநேக சகோதரிகள் சந்தேஷியாக ஆகிட்டாங்க. ஆரம்பத்துல இந்த அளவுக்கு சந்தேஷிகள் கிடையாது. சந்தேஷிகள் போக் வைப்பாங்க என்று புரிய வைக்கப்பட்டது. கல்கத்தால சின்ன சென்டர்ல 15-20 சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. அந்த நேரத்துல நான் போக் வைக்கிறதுக்காக அமர்ந்தேன். அந்த அனுபவம் இன்று வரை மறக்கவில்லை. வெறும் போகிற்கான தட்டை மட்டும் எடுத்து வராதே, பதிலாக என்னிடம் வா என்று பாபா கூறுவார். அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த வாழ்க்கை யாத்திரையில ஒவ்வொரு விதமான அனுபவங்களையும் ஒவ்வொருவருமே அடையணும். எந்த அனுபவத்தையும் யாரும் தவற விட்டுடக்கூடாது. அனைத்தையும் கடந்து சாட்சாத்கார மூர்த்தியாக, வெற்றி மூர்த்தியாக ஆகுவதற்கு இந்த அனுபவங்கள் ரொம்ப உதவி செய்து. நான் ஜெகதீஷ் சகோதரரை பார்த்திருக்கிறேன். எப்பொழுதிலிருந்து பாபாவின் குழந்தையாக ஆனாரோ அப்பொழுதிலிருந்து ஞானம், யோகம், தாரணை, சேவை என்ற 4 பாடங்கள்லையும் ரொம்ப நல்ல அனுபவம் செஞ்சாரு. பாபா கிட்ட இருந்து அவ்வளோ பொக்கிஷம் கிடைக்குது. அந்த அனைத்து அனுபவங்களையும் எழுதி மற்றவர்கள் வரை கொண்டு செல்ல நிமித்தமாக இருந்தாரு. ஜெகதீஷ் சகோதரர் எழுதிய முதல் புத்தகத்துல பரமாத்மாவினுடைய பெயர், ரூபம், தேசம், காலம், சமயம், கர்த்தவியம் பற்றி எல்லாமே எழுதியிருந்தாரு. அந்த புத்தகத்தை பார்த்து நாங்க மற்றும் தீதிஜி எல்லோருமே மகிழ்ச்சி அடைஞ்சோம். இவருடையது மிகப்பெரிய கதை. இவர் நமது யஜ்ஞத்தின் கதையில தனது நினைவு சின்னத்தை மிக நல்ல விதத்துல உருவாக்கிட்டாரு. அயல் நாட்டு சேவைய ஆரம்பித்ததுலயும் கூட இவர் நிமித்தமாக ஆனாரு. தீதிஜி அவர்கள் ஜெகதீஷ் சகோதரர் கிட்ட ஜானகி தாதிக்கு உதவி செய் என்று சொன்னாங்க. அந்த நாட்கள்ல சாக்காரத்துல வெளிநாட்டின் பல கடிதங்கள் வந்திருந்தன. பாபா எனக்கு அந்த கடிதங்களை கொடுத்திருந்தார். அதனால அது சம்பந்தமாக ஜெகதீஷ் சகோதரர் என்கிட்ட வந்தாரு. டிராமா அனுசாரமாக அவ்யக்த பாப்தாதாவின் பிரேரணையின்படி இப்பொழுதும் அப்படி பாபாவை பிரத்யக்ஷம் செய்ய யாராவது ஏதேனும் செய்ய வேண்டும் இல்லையா? இதை நான் சொல்வதற்கான பாவனை என்னன்னா, நம்மிடம் முழு உலகத்தை மாற்றும் பொறுப்பு இருக்கிறது. ஏனென்றால் நமக்கு அவ்வளோ பாலனை மற்றும் படிப்பு கிடைச்சிட்டு இருக்கிறது. அதனால உலகத்துல ஒரு இடம் கூட மீதம் இருக்க கூடாது. என்னுடைய பாபா யார் என்பது அனைவருக்கும் தெரிஞ்சிடணும். அவர்கள் சத்தியத்துக்கு வரல அப்படின்னா கூட சாந்தி தாமத்திற்கு செல்லக்கூடிய ஆத்மாக்களிடம் மரணத்தின் சமயத்துல நான் பரந்தாமம் போயிட்டு இருக்கிறேன் என்ற குஷியாவது இருக்கணும். இப்பொழுது நாடகத்தில் சமயம் முடிஞ்சிருச்சு
இது அனைவருக்கும் நல்ல விதத்துல தெரிய வரணும். நம் அனைவரின் முன்னே விநாசத்திற்கான காட்சி தெளிவாக புத்தியில இருக்கணும். யாருக்கு முன்னால விநாசத்தினுடைய காட்சி இருக்குமோ அவங்க உலகத்துல எங்க இருந்தாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பாக சாந்தி இருக்கும். ஆத்மா அழிவற்றது, பாபாவும் அழிவற்றவர். அவரிடமிருந்து கிடைக்கும் பொக்கிஷம் கஜானாவும் கூட அழிவற்றது. இப்பொழுது என்ன பிராப்தி பாபா கிட்ட இருந்து கிடைச்சிட்டு இருக்கிறதோ அதுவும் அழிவற்றது. தன்னுடைய ஃபரிஷ்தா ரூபத்தை வெளிக்கொண்டு வாங்க என்று பாபா சொல்றாங்க. நான் ஆத்மா பரமாத்மாவின் குழந்தையாக இருக்கிறேன் என்பது நினைவிருக்கணும். நம்மை கீழ் இருந்து, அதாவது இந்த உலகத்திலிருந்து மேலே அழைத்து செல்வதற்காக பாபா வந்திருக்கிறாங்க. இங்க நிமித்த மாத்திரமாகத்தான் நாம இருக்கிறோம். ஃபரிஷ்தா ஸ்வரூப ஸ்திதி எப்பொழுது உருவாயிடுமோ அப்பொழுது இங்க நிமித்த மாத்திரம்தான் நாம இருப்போம். அனைத்து காரியங்களும் தானாகவே நடந்தேறிவிடும். எப்படி பிரம்மா பாபா நிமித்த மாத்திரம் இருக்கிறாரு? தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ரொம்ப போதை இருக்கும். முதல்ல நான் எப்படி இருந்தேன், யாருடையவராக இருந்தேன், ஆனா இப்போ எப்படி இருக்கிறேன் என்ற போதை இருக்கும். இப்பொழுது நான் பரமாத்மாவின் உடையவனாக ஆகிவிட்டேன். எனது சொரூபம் ஃபரிஷ்தா ஸ்வரூபம். இங்கு சேவைக்காக நிமித்தமாக இருக்கிறேன் என்று நினைப்பதன் மூலம் பறக்கிறதுக்கு ரெக்க கிடைச்சிடுது. பிரம்மா பாபாவுக்கு சமமாக கிரகஸ்தியிலிருந்து ட்ரஸ்டியாக கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ட்ரஸ்டி என்றால் எனது என்று எதுவும் இல்லை என்று அர்த்தம். நான் சுதந்திரமா இருக்கிறேன் என்று அர்த்தம். எப்படி பாருங்க, நானும் சுதந்திரமா இருக்கிறேன், எனக்கு எந்த கவலையும் கிடையாது, அனைத்தும் நன்றாக நடந்துட்டு இருக்கிறது, பாபாவும் பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க, என்னுடன் இருந்து கொண்டு சாட்சியாகி பாருங்கள் என்று பாபாவும் சொல்றாங்க. யாருக்காவது இப்பொழுது வரை கொஞ்சம் மாயா வந்தாலும் அவர்களை பாண்டவர்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. பாண்டவர்கள் என்றால் பிரபுதான் அனைத்தும் என்று இருப்பவர்கள். அவர்கள் மிக மிக லேசாக இருப்பாங்க. நீங்கள் அனைவரும் கூட அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் விரும்புது. நடந்தாலும் சுற்றினாலும் குஷியாக இருக்கிறதுல எந்த கடினமும் அனுபவம் ஆகக்கூடாது. குஷி ரெக்கைகள் செய்யக்கூடிய காரியத்தை செய்கின்றது. நல்லிணக்கம் என்றால் சிறிதும் அபிமானத்தின் அம்சம் கூட இல்லை என்று அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுதுதான் தானும் குஷியா இருக்க முடியும், மற்றவர்களையும் நம்மால குஷிப்படுத்த முடியும். பாபா குருடர்களுக்கு கண்களை தர்றாரு, இருளிலிருந்து காப்பாற்றி வெளிச்சத்தை தர்றார் பாபா. வெளிச்சம் இருக்குது ஆனால் கண்கள் இல்ல அப்படின்னா எந்த காரியத்திற்கும் பிரயோஜனம் இல்லை. கண்கள் இருக்குது ஆனா பிரகாசம் இல்ல அப்படின்னாலும் கூட எந்த காரியத்திற்கும் பிரயோஜனம் கிடையாது. பகவான் நம் மீது எவ்வளோ கருணை, கிருபை, இரக்கம் காட்டுறாரு. பாபாவினுடைய நினைவுனால கடந்த கால பாவ கர்மங்களிலிருந்து விடுபடுறோம். தவறு அல்லது விக்கர்மம் ஏற்பட்டுடுச்சுன்னா அதை மன்னிச்சு மறந்து விட்டுடுங்க. மற்றும் பிறகு அதே தவறு ஏற்படாதவாறு கவனம் கொடுக்கணும். ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் இதுல கவனம் கொடுப்பாங்க. ஞானம் என்றாலே கவனம் என்று அர்த்தம். கடைசியாக வந்தவர்கள் கூட புருஷார்த்தத்துல வேகமாக போக விரும்பினா போக முடியும். ஞானத்தின் ஆழத்துல மட்டும் போகணும். சமயத்திற்கு மதிப்பு கொடுக்கணும். எண்ணங்களை உயர்வானதாக உருவாக்கணும். தியாக விருத்தி மூலமாக தபஸ்வி மூர்த்தி ஆகுவதில் மிகுந்த போதை இருக்கிறது. ஆக்ஞாக்காரியாக சேவாதாரியாக இருக்கணும். இதுல ரொம்ப சுகம் இருக்குது. நிமித்தமான பாவனை, பணிவான ஸ்வரூபம் இருக்கணும். பெயர் புகழினுடைய அபிமானம் இல்லாமல் இருக்கிறது தான் சேவை என்று சொல்லப்படுறது. எந்த வார்த்தையும் பேசல அப்படின்னா கூட நடந்தாலும் சுற்றினாலும் பலருக்கு அனுபவம் கிடைக்கணும். அந்த மாதிரியான ஆத்மாவாக நாம் ஆகணும். இவங்க கிட்ட ஏதாவது பேசணும், இவங்க சொல்றத கேட்கணும் என்று பிறருடைய உள்ளத்துல எண்ணம் எழும்படியாக நாம் ஆக வேண்டும்.
நம்மை சந்தித்த மாத்திரத்திலேயே அவர்களுக்கு மிகுந்த குஷி ஏற்படுது. அப்படிப்பட்ட சில ஆத்மாக்களை பலமுறை நான் பார்த்திருக்கிறேன். எந்த நேரம் எதை செய்யணுமோ அதை செய்து காலத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும். எந்த நேரத்துல என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஆனா இப்ப என்ன கிடைச்சிருக்குதோ அது கல்பத்திற்கு பிறகு மீண்டும் கிடைக்கும். நான் லண்டன் வருவேன்னு யார் நினைச்சாங்க? ஆனா இப்ப வந்திருக்கிறேன் இல்லையா? இங்க பாபா அனுப்பி வச்சார். உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு நிமித்தமாக ஆக்கிட்டார் பாபா. அதற்கான லாபத்தை எடுத்துக்கணும். இந்த சமயத்தை வெற்றியுடையதாக ஆக்கணும். ஒவ்வொரு கல்பமும் இது திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கும். தியாகம் மற்றும் சேவையினுடைய பாக்கியம் இருக்குது. ஆனா ஒரு நல்ல உதாரணமாக ஆகணும். இது கூட மிகப்பெரிய பாக்கியம்தான். யார் நீண்ட காலமாக தியாகம் மற்றும் சேவையில தன்னுடைய பாக்கியத்தை உருவாக்கிட்டே வந்திருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து அநேகருக்கு முயற்சியில மாற்றம் வந்துடுது. நமது பாக்கியத்தை பார்த்து மற்றவர்களும் தனது பாக்கியத்தை உருவாக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் நான் பாக்கியவான் என்பதற்கான சான்று. நினைவு செய்ய வேண்டியதில்லை, பாபாவின் அன்பில் மூழ்கிவிட வேண்டும். ஆக்ஞாகாரியாக, அதாவது கட்டளைப்படி நடப்பவர்களாக மற்றும் விசுவாசமாக நடப்பவர்கள் இயற்கையாகவே நேர்மையானவர்களாக இருப்பாங்க. அவர்களுடைய புத்தி எங்கேயுமே மாட்டிக்காது, அலைப்பாயாது. 8 மணி நேரம் நினைவு செய்யுங்க, தூக்கத்தை குறைங்க என்று பாபா சொல்றாங்க. ஆனா 16 மணி நேரமும் என்னென்ன செய்யணும் என்பது பற்றி புத்தியில ஓடிட்டே இருக்குது. நடந்தாலும் சுற்றினாலும், ஏன் சாப்பிட்டாலும் குளித்தாலும் கூட பாபாவின் நினைவில் இருப்பதற்கு கவனம் தேவை. இது 84வது இறுதி ஜென்மம். இதில் ஒரு முறை அல்லது ஒரு நொடி பொழுதும் கூட பாபாவை மறப்பதே தவறு. ஏதாவது சேவை இருக்கிறது அப்படின்னா கர்மயோகியாக காரியம் செய்து கொண்டே கர்மாத்தீத்த நிலை அடைகிறதுக்கு ஆர்வம் இருக்கணும். இந்த ஆர்வம் என்ற அக்னி விக்ரமத்தை அழிச்சிடும், கணக்கு வழக்குகளை முடிச்சிடும். ஆதியில எப்ப சிவபாபா பிரம்மா பாபாவினுடைய உடல்ல வந்தாரோ அப்பொழுதிலிருந்து அவரை நாங்க பார்த்திருக்கிறோம். அப்படின்னா நாங்க எவ்வளோ பத்மாபதம் பாகியசாலி. பாபாவை நடக்கும் போதும் தூங்கும் போதும் சாப்பிடும் போதும் கூட நான் பார்த்திருக்கிறேன். யாராவது நோய்வாய்ப்பட்டுட்டாங்கன்னா பாபா அந்த குழந்தைகள் கிட்ட அவ்வளோ கவனம் கொடுத்தாரு. பாபா என்னை நர்ஸ் ஆக்கினாரு. அப்பொழுது தினமும் பாபா என்கிட்ட வந்து பேசுவார். நோயாளிகளின் நிலை பற்றி விசாரிப்பாங்க பாபா. பிறகு அவர்களுக்கு மருந்தும் சொல்வாரு. பாபாவுக்கு அவ்வளவு அன்பு குழந்தைகள் மீது இருந்தது. அவ்வளோ பரிபாலனை செய்தார் பாபா. நினைவு என்பது என்ன? முரளியை கேட்கும் போது சத்தியமான நினைவு இருந்ததா என்று தன்னைத்தானே கேட்கணும். பந்தயத்துல ஓடுற குதிரை இங்கே அங்கே பார்க்காது. இது நல்ல ஓட்டம்தான். ஆனா உங்கள கூட சில குழந்தைகளை பந்தயத்திற்கு வெளியில தள்ளிவிடும் அளவுக்கு மாயா வருது. பாபாவினுடைய ஸ்ரீமத் படி கட்டளைப்படி நடந்து ஆக்ஞாகாரியாக ஆகணும். ஆக்ஞாகாரியான விசுவாசமான மற்றும் நேர்மறையான நிலை என்கிட்ட எவ்வளவு இருக்கிறது என்று தன்னைத்தானே பாருங்க. எப்படி 4 பாடங்கள் நமக்கு இருக்கிறதோ அப்படி இந்த 3 தாரணைகளும் கூட முக்கியமானது. ஆக்ஞாகாரியாக இருக்கிறவங்க சதா லேசாக இருப்பாங்க. அவங்க கிட்ட எந்த சுமையும் இருக்காது. யார் ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ அவங்க களைப்படையவே மாட்டாங்க. பாபா என்ன மகா வாக்கியத்தை சொல்றாரோ அதை காதுகளால நம்ம கேக்குறோம். அந்த விஷயங்களை மறந்து வேறு எந்த விஷயங்களை நினைக்கிறது? பந்தய குதிரை தனது வழித்தடத்துல வழித்தவராது போகும்போது வெற்றி அடைஞ்சிடுது. நாமும் கூட இலக்கை நோக்கி ஓடி இலக்கை அடைய வேண்டும். பின்னோக்கி போயிடக்கூடாது என்பதுல கவனம் இருக்கணும். ஆக்ஞாகாரிகளே நம்பிக்கையானவர்கள். ஒரே ஒரு பாபா தான் எனக்கு, வேறு யாருமே கிடையாது என்ற நிலை இருக்கணும். யாருக்கு இலக்கு தெளிவாக இருக்கிறதோ அவங்க
ஒரு கணம் கூட இங்கே அங்கே போக மாட்டாங்க. ஆக்ஞாகாரிகளாக இருப்பவர்களின் தலை மீது பாபாவினுடைய கை இருக்குது. விசுவாசம் உள்ளவர்கள் அப்படின்னா அவங்க புத்தி எங்கேயும் மாட்டாது, எங்கேயும் அலைப்பாயாது. வாழ்க்கை பயணத்தில் புத்தி எங்கேயாவது மாட்டிக்கொண்டாலும், தன் பின்னே யாரையாவது மாட்ட வைத்தாலும் கூட அந்த பழக்கம் தீய பழக்கம். நினைவு கலப்படமற்ற நினைவாக இருக்கணும் என்று பாபா சொல்றாங்க. பதிவிரதையாக, பிதா விரதையாக இருங்க. எப்படிப்பட்ட வினாத்தாள் வந்தாலும் பிதா விரதத்தில் ஆக்ஞாகாரியாகவும், தூய்மையின் விரதத்தில் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கணும். எவ்வளவு ஞானத்தின் ஆழத்துல போறோமோ அவ்வளவு யோகத்துல நிறைஞ்சிருப்போம். பாபாவின் வார்த்தைகளை திரும்ப சொல்வது மட்டுமல்லாமல் அதன்படி நாம் நடப்பதை பிறர் பார்த்தாங்கன்னா பிறருக்கும் ஞானத்தை கடைபிடிப்பது எளிதாகிடும். இதுதான் நேர்மை என்று சொல்லப்படுகிறது. பாபா என்னை ஜனக் என்ற பெயரால அழைத்தார். ஜனக் என்றால் விதேகி, ட்ரஸ்டி என்ற அர்த்தம். ஜனக மகாராஜா ராஜ்யத்துல அமர்ந்திருந்தார். சாப்பிட்டாலும், குடித்தாலும், நடந்தாலும், சுற்றினாலும் யார் எனக்கு இது அனைத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்ற நினைவிருக்கணும். நேர்மையாக இருந்தாதான் ட்ரஸ்டியாக முடியும். பாபா மாத்தாக்களை பொறுப்பாக ஆக்கினார். தான் விடுபட்டு இருந்தார். பாபாவை பாருங்க, எவ்வளவு விதேகியாகவும் ட்ரஸ்டியாகவும் இருந்தாரு. காரிய விவகாரம் மற்றும் சம்பந்தம் அனைத்திலுமே ட்ரஸ்டி என்ற நிலை இருக்கணும். எனது என்று எனக்கு எதுவுமே கிடையாது, துளி அளவு கூட கிடையாது. பகவானும் நீங்களுமே பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாத்தையும். கொஞ்சம் சங்கல்பமும் சமயமும் மட்டும் என்கிட்ட இருக்கிறது. அதையும் கூட பகவான் விடுவதில்லை, அவர் காரியத்துக்கு பயன்படுத்திக்கிறார். விதேகியாக இரு என்று ஆத்மாவிற்கு பரமாத்மாவின் கட்டளை கிடைச்சிருக்கிறது. பாபா என்ன சொல்றாரோ அதை நான் நடைமுறையில செஞ்சுட்டே இருக்கிறேன். பிரம்மா பாபா நடைமுறையில செஞ்சாரு. அதனாலதான் இத்தனை வம்சாவளி உருவானது. படிப்புல 4 பாடத்தின் மீதும் கவனம் கொடுக்கணும். அங்கு ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனியான டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க. இங்க ஒரே டீச்சர் 4 பாடத்தையும் ஒரே நேரத்துல கற்றுத்தருகின்றார். கற்றுத்தருபவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். 4 பாடத்திற்கும் ஒன்றோடு ஒன்று மிகுந்த தொடர்பு உள்ளது. ஞானம், யோகம், தாரணை மற்றும் சேவை. ஞானம் ரொம்ப நல்லது. உனக்கு நான் திவ்யமான புத்தியையும் திவ்ய பார்வையையும் கொடுத்துட்டு இருக்கிறேன் என்று கீதையில பகவான் சொல்லி இருக்கிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக என்னை அறிந்து என்னை புரிந்து கொள்ள முடியும் என்றும் கீதையில எழுதப்பட்டிருக்கிறது. புத்தி மற்றும் திருஷ்டியை எவ்வளவு திவ்யமாக ஆக்கியிருக்கிறேன் என்று தன்னைத்தானே பார்க்கணும். எந்த பாடத்திலையும் மார்க் குறைஞ்சிடக்கூடாது. அப்பதான் பாபாவினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சரி, அதாவது ஹாஞ்சி என்று சொன்னதுமே காரியம் முடிஞ்சிடுது. நாம எதையுமே செய்யறதில்ல. அனைவருடைய சகயோகம் கிடைச்சிருது. அந்த சகயோகம் அந்த காரியத்தை முடிச்சிடுது. ஒன்று ஆசீர்வாதம், இரண்டாவது ஆசி. இரண்டும் ஒன்றாகி விடுகிறது. யாருக்கு நாம சேவை செய்தோமோ அவருடைய ஆசி கிடைக்குது, பாபாவினுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. அதனால அந்த சேவையில உழைப்பு இருக்காது. உள்ளத்தால அன்பா சேவை செஞ்சோம்னா ஆசி கிடைச்சிட்டே இருக்கிறது. தைரியம் நம்முடையதாக இருந்ததுன்னா உதவி பாபாவினுடையதாக இருக்கும். சகயோகம் அனைவரும் நமக்கு செய்வாங்க. இவை அவசியம். ஸ்ரீமத்தை பின்பற்றுபவர்களுக்கு சதா அன்பும் கிடைக்கிறது, ஆசீர்வாதமும் கிடைக்குது. அதன் அனுசாரம் சேவை செய்யும் போது ஆசையும் கிடைக்கிறது. பிறகு பாபாவின் அருகில் அமரும் போது கரண்ட் வருது பாபா கிட்ட இருந்து. எதிரில் அமரும் பொழுது ஸ்திதி எப்படி இருக்கும்? சரீரமே மறந்து போகும் அளவுக்கு பாபா திருஷ்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. அருகில் உட்கார வச்சாங்கன்னா கரண்ட் பாபாட்ட இருந்து கிடைக்கும். அஷரீரி ஆயிடுவோம். பிறகுதான் சகாஷ். பாபாவினுடைய சகாஷ் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய வச்சுட்டு இருக்கிறது. வெற்றி என்பது நம்முடைய பிறப்புரிமை. நான் என்ற அபிமானத்திலிருந்தும்
எனது என்பதிலிருந்தும் நாம விடுபட்டுடுறோம், வெற்றி அடைகிறோம். அநேகருடைய எண்ணம், சொல் மற்றும் செயல் ஆசை மற்றும் பற்று நிறைஞ்சதாக இருக்குது. ஆசைகள் வைக்கிறது நல்லது கிடையாது. ஞானம் நிறைந்த ஆத்மா என்றாலே இச்சா மாத்திரம் அவித்யா, அதாவது ஆசை என்றாலே என்னவென்று தெரியாத நிலையில் இருக்கும் ஆத்மா என்று அர்த்தம். தாதி பாபாவினுடைய சக்தியினால எவ்வளோ சேவை செஞ்சாங்க. பாபா அவ்வியக்தமான உடனே கையோடு கை கொடுத்தாங்க. பாபா எல்லாருமே பார்த்தாங்க. அத ஸ்ரீமத் படி நீண்ட காலம் யார் நடக்கிறாங்களோ அவங்க மன வழிப்படியோ அல்லது பிறர் காட்டுற வழிப்படியோ நடக்க முடியாது. தைரியமான குழந்தைகளுக்கு தான் பாபாவின் உதவி கிடைக்கும் என்று பாபாவே உறுதி சொல்லி இருக்கிற. பாபா தனது உறுதிமொழியை நிறைவேற்றுகின்றார். நாம் தைரியமா இருந்தா போதும். பிறகு சத்தியமான உள்ளத்தில் இறைவன் குடியிருப்பார். ஒரு நாளும் வேறு எந்த வேலையும் கிடையாது. முழு நாளும் வேறு எந்த வேலையும் கிடையாது. யஜ்ஞத்தின் வரலாற்றுல பாபாவின் சரித்திரம், வார்த்தைகள் தான் எத்தனை, அதுதான் அனைத்து காரியங்களையும் செய்ய வைத்து கொண்டே இருக்கிறது. அனைவருடைய ஆசீர்வாதம் மற்றும் பாபாவினுடைய சக்தி தான் அனைத்தையுமே நடத்தி கொண்டிருக்கிறது. ஆஹா பாபா, ஆஹா ஆஹா டிராமா, ஆஹா ஆஹா பரிவாரம், ஆஹா. நல்லது. ஓம் சாந்தி.